السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: بكل شعرة حسنة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه، يا اول الاولين ويا اخر الاخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றான, குறிப்பாக இறுதி கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் என்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகில் இருக்கக்கூடிய, உலகின் அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் காபத்துல்லாவை நோக்கி புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களிலே ஹஜ்ஜுடைய அந்த நாட்கள் ஆரம்பமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இன்னும் சில நாட்களிலே துல்ஹஜ் பிறை ஆரம்பமாக இருக்கிறது. துல்ஹஜ் மாதமானது ஹஜ்ஜு செய்யக்கூடியவருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே, ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கும் மிக முக்கியமான புனிதமான ஒரு மாதமாகவும், அதனுடைய ஆரம்ப நாட்கள் மிகவும் நன்மையை செய்யக்கூடிய, அருள் பொங்கக்கூடிய நாட்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக துல்ஹஜ் பிறை இந்த 10 நாட்கள், 1 to 10, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறை இந்த 10 நாட்கள், அதை பற்றி ஹதீஸ்களிலே நிறைய சிறப்புகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்களை இன்னும் சில நாட்களில் நாம் அடையவிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நாட்களை அடைந்து அதனுடைய புனிதத்தன்மையை அறிந்து அதில் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இந்த துல்ஹஜ் பிறை பிறந்ததற்கு பிறகு ஹஜ்ஜுடைய அந்த கடமை ஞாபகம் வருவது போல், அதிலே மிக முக்கியமாக குர்பானுடைய இபாதத்தும் நமக்கு ஞாபகம் வருகிறது. ஹஜ்ஜுடைய காலங்களிலே துல்ஹஜ் பிறை 10 குறிப்பாக செய்யக்கூடிய அமல்களிலே மிக சிறந்த ஒரு அமல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு விஷயம்தான் குர்பானி கொடுப்பது. இந்த குர்பானியுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும், நீண்ட வரலாறாக நாம் கேட்டிருப்போம். பயான்களிலே, புத்தகங்களிலே நாம் படித்திருக்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையே அவர்கள் அறுத்து பலியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கனவிலே உத்தரவிடுகின்றான்,
அந்த உத்தரவை ஏற்று நடத்த நினைக்கும் பொழுது ஷைத்தான் குறுக்கிடுகின்றான். அந்த ஷைத்தானுடைய ஊசாலாட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பெற்ற குழந்தையை அறுத்து பலியிடுவதற்கு தயாராகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த தியாகத்தை அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா மதித்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறி, நீங்கள் உங்களுடைய மகனாரை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டாம், அதற்கு பகரமாக நீங்கள் இந்த ஆட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்ன ஒரு கட்டளை. அந்த கட்டளையை நோக்கி தான் நாம் இன்று வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் குர்பானி என்ற ஒரு அமலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குர்பானுடைய வரலாறு என்பது ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். இதில் ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஜும்மாவிலே குர்பானி சார்ந்த சட்டங்கள் என்ற அடிப்படையில் குர்பானியின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளையை சிறுவராக இருக்கும் பொழுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கக்கூடிய நேரத்தில், நான் இப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டிருக்கிறேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்பார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீரோ அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அவ்வளவு பொறுமையான பிள்ளை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஒரு குடும்பமே தியாகம் செய்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்துவிட்டால் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூற ஆரம்பித்து விடுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மனைவிமார்கள், ஹாஜரா அம்மையார் எல்லோரையும் நினைவு கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம் தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஒரு மிக முக்கியமான தருணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயங்களில், சுன்னத்தான நடைமுறைகளிலே 40 விஷயங்கள் என்னுடைய உம்மத்திற்கு அது கட்டளையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் குர்பானி என்ற ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தின் விளைவாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய மகனை அறுக்க துணிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொடுத்து இதை அருங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தை நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்பானி ஆண்டுதோறும் ஹஜ்ஜு பெருநாள் வந்துவிட்டால் ஆடு, மாடு இது போன்ற கால்நடைகளை, பிராணிகளை நாம் வாங்கி வளர்த்து அல்லாஹ்விற்காக வேண்டிய அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே அறுத்து பலியிடக்கூடிய ஒரு இபாதத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குர்பானுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். முதல் விஷயம் இதுதான். குர்பானியின் சட்டங்களை அறிவதற்கு முன்பாக குர்பானியின் நோக்கம் என்ன, ஏன் குர்பானி கொடுக்கின்றோம்? வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆட்டை அன்பளிப்பாக வழங்கி அல்லாஹ் குர்பானி கொடுக்க செய்தான். அதன் வழியாக நாம் குர்பானி கொடுத்து கொண்டிருக்கிறோம். குர்பானி நோக்கம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிக தூய்மையான அந்த எண்ணம், நியத் மிக முக்கியம். இந்த ஆட்டை அல்லது இந்த மாட்டை நான் அறுத்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் இந்த குர்பானியை கொடுக்கிறேன், இந்த இபாதத்தை செய்கிறேன். எப்படி மற்ற இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற ஓர்மை இருக்க வேண்டுமோ, அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய இரத்தமோ இதனுடைய மாமிசமோ அசைவமோ யாரும் எதையும் சென்று அடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் சொல்வது என்று சொன்னால், நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது. அப்படியானால் இபாதத்தை ஒரு தூய்மையான எண்ணத்தோடு, இதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் எண்ணத்தோடு குர்பானி கொடுக்க வேண்டும். சில நபர்கள் நாம் பார்க்கலாம், வருடாந்தோறும் நான் குர்பானி கொடுத்து கொண்டே இருக்கிறேன், அது ஒரு பெருமையாக நாம் செய்வோமேயானால் அந்த பெருமைக்கு எந்த இடமும் இந்த குர்பானிகளே கிடையாது. வருடம் நான் குர்பானி கொடுத்துருவேன், என்னிடத்துல காசு பணம் இருக்கிறது, என்னிடத்துல வசதி இருக்கிறது, ஆகையினால் நான் வருடம் கொடுத்து விடுவேன், எந்த வருடம் நான் மிஸ் பண்ணதில்லை. இதை உள்ளத்திலே இஹ்லாஸான முறை வெளிப்படுத்துவது தவறல்ல. அதே நேரத்தில் பிறருடைய புகழுக்காக இந்த வணக்கத்தை நாம் ஆக்கி விடுவோமேயானால் குர்பானுடைய நோக்கமே பாழாய் போய்விடும். இப்போ எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதை அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை நம்ம இடத்துல இருக்கிறது. அதனால்தான் மனிதர்களுடைய திருப்திக்கு முன்னுரிமை கொடுக்கவே கூடாது. அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தான தர்மம் செய்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம், பிற மனிதருடைய திருப்திக்காக வேண்டிய ஒரு இபாதத்தை நாம் செய்வோமேயானால் அந்த இபாதத்திற்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது.
அது தான தர்மமாக இருக்கட்டும், ஷரியத்தில் சொல்லப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி செய்கிறேன் என்று இருந்தால் மட்டுமே அதனை நன்மையை முழுமையாக பெற முடியும். இல்லை பிறருக்காக, புகழுக்காக, பிறர் பாராட்ட வேண்டும், பிறருடைய பார்வையிலே நான் உயர்வானவனாக கருத வேண்டும் என்ற ரீதியெல்லாம் யார் ஒரு இபாதத்தை செய்கிறார்களோ, குறிப்பாக குர்பானி கொடுக்கிறார்களோ, அந்த குர்பானினால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால் முதல் விஷயம், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய நிய்யத்தை எவ்வளவு சரிப்படுத்த முடியுமோ அவ்வளவு சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டிய குர்பானி கொடுக்கிறேன், இஹ்லாஸான முறையில் கொடுப்பதற்கு எனக்கு தௌஃபீக் செய் என்ற துஆவை கேட்டுக்கொண்டே இருக்கணும். கொஞ்சம் நம்முடைய உள்ளத்திலே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இஹ்லாஸ் போய்விடும். அதனால்தான் எந்த ஒரு அமலுக்கும் பிறருக்காக வேண்டி, பிறருடைய பார்வைக்காக வேண்டி இருக்கவே கூடாது. முகஸ்துதிக்காக வேண்டி இருக்குமேயானால் அந்த அமலிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, மற்ற அமல்களாக இருந்தாலும் சரி. குர்பானியை பொறுத்த மாத்திரம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தொழுகையோடு இணைத்து தான் வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தொழுகுங்கள், குர்பானி கொடுங்கள். ஹஜ் பெருநாள் தினத்தன்று செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமல் குர்பானி கொடுக்கிறது தான். ஹஜ் பெருநாள் என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும். அதுதான் சிறந்த அமல். முதல்ல தொழுக, அடுத்தது குர்பானி. குர்பானியுடைய நன்மைகள் நாம் சிந்திப்போமேயானால் ஏராளமான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நிறைய பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையாலே ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார்கள், குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். குத்வா பெருநாள் அன்று, ஈதுல் அல்ஹா அன்று குத்வா பிரசங்கம் முடிந்ததற்கு பிறகு, தொழுகை முடிந்ததற்கு பிறகு உடனே சென்ற செய்த வேலை குர்பானி கொடுத்தது தான். ஹஜ்ஜில் இன்றும் நடைபெறுகிறது. இன்னைக்கு ஹஜ்ஜுடைய சுரன் நேராக கொடுக்கிறது இல்லை, அதற்குரிய பணத்தை கட்டி விடுவார்கள், அவர்கள் குர்பானியை கொடுத்து விடுகிறார்கள். ஆக இந்த தீனின் அடையாள சின்னம் மாத்திரமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கொடுத்த பரிசாக என்று சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக குர்பானியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். குர்பானி என்பது இப்போது மட்டுமல்ல, ஆரம்பத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து குர்பானி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் குர்பானி என்பது ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே தான் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய முறை. அதற்கு முன்புள்ள காலத்திலே ஏதாவது பொருட்களை எடுத்து வெட்ட வெளியிலே வைத்து விடுவார்கள். அந்த குர்பானி ஏற்கப்பட்டதற்கான அடையாளம் என்னவென்றால், வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து கரித்து விடும், அவ்வளவுதான். இப்படியெல்லாம் முன்பு உள்ள காலகட்டத்தில் குர்பானி என்ற அமல் இருந்திருக்கிறது, குர்பானி என்ற ஒரு செயல் இருந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதனுடைய நிலைமை வேறு வேறு விதமாக இருந்திருக்கிறது. நம்முடைய உம்மத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து இன்னி கியாமத்து நாள் வரையிலும் குர்பானி என்பது ஆடு, மாடு, ஒட்டகத்தை பெருநாள் தினத்தென்று அறுக்கக்கூடிய அந்த அமலைத்தான் குர்பானி என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதன் வருடந்தோறும் சில தவறுகளை செய்து விடுகின்றான், வருடம் முழுவதும் சில தீமைகளை செய்து விடுகின்றான். எப்படியாவது மனிதனுடைய தீமையை என்ன செய்வன்? அழித்து விட வேண்டும், நன்மைகளாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மீது இறக்கப்பட்டு தான் ஆண்டுதோறும் ரமலானை வழங்கியிருக்கின்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரமலான் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நாம் செய்த பாவங்களை எப்படி கழுகுவது? ரமலான் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நாம் மற்ற நேரங்களில் இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியாது. ரமலான் முடிந்ததற்கு பிறகு மனதிலே ஏற்படக்கூடிய அந்த நிம்மதி, செய்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரகாசம், அதனால்தான் என்ன செய்யறோம்? கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம். கொஞ்சம் ரமலான் கழிச்சு ஒரு 5-6 மாசம் ஆனதற்கு பிறகு நம்முடைய உள்ளத்தில் அந்த செழிப்பு வர்றதில்லை. ஏன்னா அடுத்து பாவ மூட்டையில செய்து கொண்டே போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களுக்கு ரஹ்மத்தை இறக்கி கொண்டே இருக்கிறான், ஆனால் மனிதர்கள் பாவ மூட்டையை சுமப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கிருந்து வழக்கமாக பாவ மூட்டையை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வருடங்களிலே சில அமல்களை அல்லாஹ் பிரத்யேகமாக வழங்கியிருக்கின்றான். குர்பானியுடைய அமல் இருக்குது, அந்த வகையை சார்ந்தது தான். மிகப்பெரிய நமக்கு ஒரு வாய்ப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையாலே என்ன செய்தார்கள்? ஒட்டகத்தை அறுத்து கொடுத்திருக்கிறார்கள். குர்பானியுடைய சிறப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அந்த அறியாமையுடைய காலத்தில்
அதனுடைய குர்பானி என்பது அதனுடைய இறைச்சி அந்த பிராணிகளை அறுத்து அதனுடைய இரத்தத்தை தடவி கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அதனுடைய இறைச்சிகளை மேல்களிலே தடவி கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி எப்படி செய்ய வேண்டும், குர்பானியுடைய தன்மை என்ன, அது யாருக்காக கொடுக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இந்த வசனத்தை நம்ம எல்லோருமே இந்த நேரத்தில் மனதில் ஆழமா பதிய வச்சுக்கிறணும். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இப்படி மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. நம்ம குர்பானி பிராணி அறுத்து பலியிட்டு கொடுக்கிறோம், அதனுடைய இரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். என்னதான் அல்லாஹ் அடைய போகுது அப்படின்னா, அடியானுடைய அந்த இறை அச்சம், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹுக்காக வேண்டி செய்த அந்த குர்பானுடைய அந்த நிய்யத்து தான் அல்லாஹ்வை அடையும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதனால்தான் குர்பானியை அறுத்து அதனுடைய மாமிசத்தை இப்படியெல்லாம் செய்யணும், இங்கெல்லாம் பூசணும் என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படலை. அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பூசிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படலை. அல்லாஹ்வின் பெயராலே அறுக்க வேண்டும், அறுத்ததற்கு பிறகு அது ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். இன்னும் சொல்லப்படால் அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நிய்யத்து தான் மிக முக்கியம். அதற்கு பிறகு அந்த மாமிசத்தினுடைய பங்கீடை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஒருத்தர் நம்ம சட்ட ரீதியாக பார்ப்போம் என்று சொன்னால், ஒருத்தர் குர்பானி பிராணியை அறுத்து யாருக்குமே கொடுக்காம சொந்தமாகவே தானே வைத்து கொண்டார், இது அனுமதிக்கப்பட்டதா என்று சொன்னால் அனுமதிதான். காரணம் அந்த மாமிசம் நோக்கம் அல்ல. குர்பானி பிராணி அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை நமக்கு இட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற தூய எண்ணத்திலே அதை நிறைவேற்றக்கூடிய அந்த நிமிடத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கவனிக்கின்றான். ஆகையினால் நம்ம முதற்கண் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, குர்பானி பிராணி அறுக்கக்கூடிய நேரத்தில், அதை நியத்து வச்சு வாங்கக்கூடிய நேரத்தில், அதை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிறைந்திருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி இந்த செயலை செய்கிறேன் என்ற உள்ளச்சம் நம்முடைய உள்ளத்தினை நிலை பெற்றிருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விரும்புகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் மிகச் சிறந்தது இந்த குர்பானி தான். ஏனென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குர்பானியை நாம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். இப்போ குர்பானி பிராணி சட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது யார் மீது கடமை, யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும் என்று பார்க்கும் பொழுது, யாருக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி இருக்கிறதோ, ஜக்காத்து ஃபித்ரா, ஹஜ்ஜு செய்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ, சுருக்கமாக சொல்ல போனால் ஜக்காத்து யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுப்பதும் கடமை. ஜக்காத்து யாருக்கெல்லாம் கடமை இருக்குதோ அவங்க குர்பானி கொடுக்கிறது கடமை. அவர்கள் கொடுக்காவிட்டால் குற்றவாளியாக ஆக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் ஜக்காத்து கடமை இல்லை, ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, வசதி வாய்ப்பு குறைவு தான், அவர்கள் குர்பானியை கொடுக்கிறார்கள் சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம், ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதே போன்று இறந்தவர்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா? யாராவது முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க, தாயோ தந்தையோ அதுக்கு முன்னாடி உள்ளவங்க இறந்து போயிட்டாங்க, அவர்கள் சார்பாக நான் குர்பானி கொடுக்கலாமா? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் பேர் நியத்து வச்சு குர்பானி கொடுக்கலாம், தவறல்ல. அதே போன்று குர்பானி பிராணிகள் வாங்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம். செம்மறியாடு வெள்ளாடு, இப்போ நம்ம பகுதியில் வெள்ளாடு இருக்குது, செம்மறியாடு இருக்கிறது. ஆடு என்று வரும்பொழுது அதில் கூட்டு சேர முடியாது. ஆடுனா ஒரு ஆளுக்கு ஒரு நபர் தான். சில நேரங்களில் சில அறியாமையில் உள்ளவர்கள் ஆட்டில் கூட்டு சேரலாம் அப்படிங்கிற கேள்வி கூட வருது. ஆட்டில் கூட்டு சேர முடியாது. யாராவது ஆடு கொடுக்குறது முடிவு பண்ணிட்டா தனி நபராக ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும். மாட்டிலையும் ஒட்டகத்திலையும் தான் 7 நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுக்க முடியும். இப்போ இந்த ஆட்டை பொறுத்தவரையும் நமது பகுதியில் வெள்ளாடு செம்மறியாடு இருக்கிறது. ஓராண்டு காலம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். நம்ம ஆடு வாங்க போகிறோம் அப்படின்னா எப்படி பார்த்து வாங்கணும்? 1 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கிறதா என்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஒன்று நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் பார்த்துக்கிறலாம். இல்லை அப்படின்னா யார் வளர்க்குறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கலாம், இந்த ஆடு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இந்த ஆட்டுடைய வயசு என்ன? 1 வருடத்திற்கும் குறைவான ஆட்டை வாங்கி குர்பானி கொடுப்பது கூடாது. செம்மறியாடாக இருந்தால் ஒரு சட்டம் சொல்கிறாங்க. செம்மறியாடாக இருக்குமேயானால் அது கொஞ்சம் 6 மாதத்திலேயே 1 வருஷத்தை போன்று ஒரு தோற்றம் அளிக்கும். 6 மாத குட்டி தான், ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய அமைப்பு அதனுடைய எடைகள் எல்லாம் 1 வருஷத்தை போன்று இருக்குமேயானால் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யலாம், வாங்கி பிராணியாக கொடுக்கலாம்.
அதே நேரத்தில் நாம் அதிகமாக கவனிக்க வேண்டியது ஆடு என்று வரும் பொழுது ஓராண்டு காலம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போன்று அதனுடைய குறைநிறைகள் நம்ம பார்த்து வாங்கணும், மிக முக்கியம். குறிப்பாக பார்க்க வேண்டிய இடம் வால் பகுதியை நம்ம பார்க்கணும். ஆட்டை வாங்க போறோம் அப்படின்னா வால் பகுதியை நம்ம பார்க்கணும். வால் ஏதாவது துண்டிக்கப்பட்டிருந்தாலோ அது என்ன செய்யணும், அது குர்பானிக்கு ஏற்ற பிராணி அல்ல. அதே மாதிரி கொம்பை பார்க்கணும். கொம்பை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை, கொம்பு இயற்கையாகவே அதுக்கு பிறவியிலேருந்து வளரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இல்லை இடையில கொம்பு ஒடிந்து இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் கொம்பு ஒடிந்தது அதனுடைய தலையோடு சேர்த்து மூளை வரைக்கும் ஒடிந்திருக்கிறது என்று சொன்னால், பாதி ஒடிஞ்சிருந்தா பரவாயில்ல, மூளையோடு சேர்த்து ஒடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பிராணியை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அதே போல் கண் குருடான பிராணி, ஆடு வாங்க போகிறோம் மாடு வாங்க போகிறோம், கண் குருடா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கண்ணு குருடா இருக்கு பிராணிக்கு, குர்பானி பிராணிக்கு ஏற்றதல்ல. ரெண்டு கண்ணு குருடா இருக்கு குர்பானி பிராணிக்கு ஏற்றதல்ல. காலை பார்க்கணும், கால் ஒடிஞ்சிருக்குது, நடக்க முடியாமல் உட்கார்ந்தே இருந்துச்சு அப்படின்னா அந்த பிராணியை குர்பானிக்கு ஏற்றதல்ல, குர்பானி கொடுக்கக்கூடாது. கால் ஒடிந்திருக்கிறது, ஆனால் அந்த காலை கொண்டு லேசாக என்ன செய்யும், நடக்கிறதுக்கு முடியும், நடந்து நடந்து என்ன செஞ்சிடும், போய் மேய்ந்து கொள்ளும் என்று இருக்குமே, ஆனால் அந்த பிராணி அனுமதிக்கப்பட்டது. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம்னா கண்ணை பார்க்கணும், அதே மாதிரியே வாழை பார்க்கணும். இதில் பெண் ஆடும் கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். எப்படி ஆட்டில் கிடா நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆட்டில் பெண் ஆடும் கொடுக்கலாம். அதே மாதிரி மாட்டில் அப்படிதான், ஆண் பெண் ரெண்டு இனத்திலையும் கொடுக்கலாம், குர்பானி அனுமதிக்கப்பட்டது. இப்போ பெண் ஆடு மாடு என்று வரும் பொழுது அதனுடைய மடுவை பார்க்கணும். அதில் ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா அது குர்பானிக்கு ஏற்ற பிராணி அல்ல, குர்பானி கொடுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறை குறைகள் இல்லாத ஒரு உயர்வான ஒரு பிராணியை கொடுப்பது தான் ஏற்றது என்று சொல்லி தருகிறார்கள். அதில் மிக குறிப்பாக அடிக்கடி இந்த ஒரு கேள்வி வரும், ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி, கசையடிக்கப்பட்ட குட்டியை கொடுக்கலாமா, கசையடிக்கப்பட்ட ஆடு கசையடிக்கப்பட்ட மாடை கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். இன்னும் ஃபிக்குகளை சொல்கிறாங்க, அதனுடைய இறைச்சி தான் இன்னும் என்ன ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, சுவையாக இருக்குமா. ஆகையினால கசையடிக்கப்பட்ட ஆடு அல்லது மாடுங்கிறது குறையானதல்ல, அது குர்பானி பிராணிக்கு தாராளமாக கொடுத்து கொள்ளலாம். அதே போன்று நாம் சிறந்த ஒரு பிராணியை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். குர்பானி பிராணி வாங்க போறோம் அப்படின்னா நல்ல விலை உயர்ந்த, நல்ல எடை இருக்கக்கூடிய, நல்ல கொழுத்த பிராணியை வாங்குவதற்கு முயற்சி பண்ணணும். இதுதான் நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஏற்றமான ஒரு செயல். அதே போன்று என்ன செய்யணும், இதில் செம்மறி ஆடை விட வெள்ளாடு சிறந்தது. ஒருத்தர் ஆட்டில் கொடுக்கணும்னு விரும்பினா வெள்ளாடு சிறந்தது என்று ஃபிக்குகளை சொல்கிறாங்க. வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டும் கொடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆடு ஒரு நபருக்கு தான் என்ன செய்யணும், நம்ம குர்பானி கொடுக்க முடியும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா போதுமானது. ஒருத்தர் யாருடைய வருமானத்தின் மூலமாக ஜக்காத் கடமையாகி இருக்கிறதோ அவர் கொடுத்தா போதுமானது. அவருடைய சிறு குழந்தைக்கு, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, தனித்தனியாக கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, எல்லாருக்கும் சேர்த்தால் போல் ஒரு ஆடு கொடுத்தா போதுமானது. அதே நேரத்தில் ஒருத்தர் நான் தனியாக கொடுக்குறேன்னு விரும்புகிறார், என்னுடைய மனைவிக்கு ஒன்று நான் கொடுக்குறேன், என்னுடைய 2 பிள்ளைங்கள் இருக்கு 2 பிள்ளைக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு விரும்பினால் தாராளமாக கொடுத்து கொள்ளலாம், தவறல்ல. இதில் கறி அறுத்ததற்கு, ஆடு அறுத்ததற்கு பிறகு மிக முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய கறியினுடைய பங்கீடு மிக முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க 3 பங்காக ஆக்கி கொள்ளணும் என்று. அந்த 3 பங்குங்கிறது கட்டாயம் அல்ல, 3 பங்கு தான் ஆக்கி பங்கிட வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. இருந்தாலும் உலமாக்கள் சொல்லித்தர்கள் 3 பங்காக ஆக்கி கொள்ள வேண்டும். 1 பங்கு தனக்காக, 1 பங்கு உறவினருக்காக, 1 பங்கு ஏழைகளுக்காக. எங்களுடைய உஸ்தாது சொல்லுவாங்க, 1 பங்கு உங்களுக்காண்டி வச்சுக்கிறங்க, பாக்கி 2 பங்கையும் ஏழைகளுக்கு கொடுங்க என்று சொல்லுவாங்க. உறவினர்களாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுங்க. குறிப்பாக நம்ம இதைத்தான் முக்கியமாக கவனிக்கணும். உறவினர்களுக்கு கொடுக்கணும், உறவினர்களில் யார் ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த பங்கீரில் இன்னொரு கேள்வி நமக்கு வரும், முஸ்லீம் அல்லாதவருக்கு கொடுக்கலாமா? பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறாரு, நம்ம குர்பானி கொடுக்குறோம், அவங்களுக்கு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம், தவறல்ல. இன்னும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே இறைச்சியை கொடுக்கறத விட சமைச்சு சாப்பாடாக என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியா நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், இவர்கள் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் குர்பானி கறியை கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது தான். அதே நேரத்தில் அந்த குர்பானி கறி அதிகமாக என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அதிகமாக முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும். ஒரு சில பேர் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய நண்பர்கள், தவிர்க்க முடியாது, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அந்த அறுக்கும்போது நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இது போன்ற நபர்களுக்கு நாம் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை உலமாக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதே போன்று கூட்டு குர்பானி,
கூட்டு குர்பானை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. யார் கூட்டு குர்பானில் சேர்றாங்கன்னு ரொம்ப கவனமாக இருக்கும். தனியாக கொடுத்துட்டா நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய காசுகளும் சரியாக வேலை முடிஞ்சிடும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் கூட்டு குர்பானி என்று வரும் பொழுது அந்த 7 பேர் கூட்டு சேருவாங்க. அந்த 7 பேருடைய நிய்யத்து மிக முக்கியம். அந்த 7 பேரில் யாராவது ஒரு ஆள் நான் வந்து இறைச்சிக்காக வேண்டி சேர்கிறேன் என்று நிய்யத்து வச்சுட்டாரு அப்படின்னா மிக முக்கியமாக மற்றவருடைய குர்பானி வீணாக போயிடும். அதனால் கூட்டு குர்பானில் சேரக்கூடியவங்க மிக முக்கியமாக நிய்யத்து வைக்க வேண்டியது, நான் அல்லாஹ்வுக்காகவே என்ன செய்ய கூட்டு குர்பானி கொடுக்குறேன், ஒரு இபாதத்தை செய்வதற்காக இப்படி நிய்யத்து வச்சுக்கிறேன். குர்பானி என்ற ஒரு இபாதத்தை செய்வதற்காக நான் என்ன செய்ய கூட்டு சேர்கிறேன் என்ற நிய்யத்திலே கூட்டு குர்பானை நம்ம சேர்ந்துக்கிறோம். யாராவது இறைச்சிக்காக சேர்வானியானா மற்றவருடைய குர்பானி வீணாக போய்விடும். சரி, கூட்டு குர்பானில் 7 பேர் சேர்ந்துருக்கிறாங்க, யாராவது இடையில இறந்து போயிட்டாங்க, இப்போ 7 பேர் சேர்ந்து நிறைவேற்ற முடியாது. அப்போ என்ன செய்யணும், அவருடைய வாரிசுதாரர்கிட்ட அனுமதி கேட்கணும். உங்களுடைய பங்காக இருக்கக்கூடிய இந்த கூட்டு குர்பானியை நிறைவேற்றி கொள்ளலாமா என்ற அனுமதி கேட்டு அதற்கு பிறகு அதை சேர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கூட்டு குர்பானி என்று வரக்கூடிய நேரத்தில் பங்கீடு செய்யும் பொழுது சரியாக இருக்கணும். இதுவும் மிக முக்கியம். உலமாக்கள் ஃபிக்குகளை சொல்றாங்க, கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், ஏனோ தானோன்னு பங்கு பிரிக்கக்கூடாது. ஒரு மாட்டை 7 நபருக்கு அறுக்கணும் அப்படின்னா அந்த 7 பங்குகளையும் சரியான விகிதத்தில் இருக்கணும். இப்போது சொல்ல வேண்டும், சரியா நிறுத்து என்ன செய்யணும், சம பங்காக ஆக்கிடணும். 7 பங்குகளாக நிறுத்து ஆக்கிவிட வேண்டும். கூடுதல் குறைவு ஏற்படுவது என்பது தவறான விஷயம் என்று உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். குர்பானி அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிக முக்கியம், கண்டிப்பாக முஸ்லீம் தான் என்ன செய்யணும், குர்பானி அறுக்கணும். யாராவது ஆட்டை உருக்கி வர்றவங்க அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, கத்தியை கொடுத்து அறுக்கக்கூடாது. சில நேரங்களில் இந்த பழக்கம் இருக்கிறது. நான் என்ன செஞ்சிட்டேன், கத்தியில பிஸ்மில்லா சொல்லி கத்தியை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் என்ன செஞ்சாரு, அந்த பிராணி அறுத்தாரு, அனுமதி இல்லை. நம்ம கையால் என்ன செய்யணும், அறுக்க பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி யா அல்லாஹ் உனக்காக வேண்டி இந்த குர்பானி நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி என்ன செய்யணும், அறுக்கணும். நமக்கு அறுக்கிறதுக்கு முடியல, சிரமமா இருக்குது, தெரியாது அப்படின்னா யாரையாவது இன்னொருத்தர் அறுக்க சொல்லலாம். அந்த இன்னொருத்தர் வந்து முஸ்லீமாகத்தான் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக ஆடு உரிக்க வரக்கூடியவர் முஸ்லீமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆடு உரிக்க வரக்கூடியவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் அவர்கிட்ட கையை என்ன கத்தியை கொடுத்து நீங்க அருங்கன்னு சொல்லக்கூடாது. நான் பிஸ்மில்லா பக்கத்துல இருந்து சொல்றேன் நீங்க அருங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் தான் அறுக்க வேண்டும். அது யாராக வேண்டுமானால் இருக்கலாம், உடையதாரியாகவும் இருக்கலாம் அல்லது அப்பாற்பட்டவராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அறுத்து முடிச்ச உடனே என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஷரியத்துல அறுப்பதற்கு என்றே மிக முக்கியமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஃபிக்ஹில் அதுக்குன்னு ஒரு பாடமே இருக்குது, எப்படி அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அதாவது ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறுக்கும் பொழுது ஒரு 4 விஷயங்கள் என்ன செய்யணும், அறுக்கணும். ஒன்று வந்து உணவு குழாய், மூச்சு குழாய் 2, இன்னொன்று 2 இரத்த குழாய். மொத்தம் 4 நரம்புகளை நம்ம அறுக்கணும். 4 குழாய்களை, இரத்த குழாய் வந்து 2, மூச்சு குழாய் 1, உணவு குழாய் 1, 4ஐயும் நடுவால வச்சு கரெக்டாக அறுக்கணும். இதுதான் ஷரியத் முறைப்படி அறுக்கக்கூடிய அறுக்கும் முறை. அறுத்ததற்கு பிறகு ரத்தம் நல்லா என்ன செய்ய ஓடி முழுமையான முறையில் சூடு தணியணும். அந்த ஆடு முழுமையாக இறந்து அறுத்ததற்கு பிறகு சூடு தணிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த ஆட்டத்துக்கு என்ன செய்யணும், உரிக்கிறதுக்காக வேண்டி ரெடி ஆகணும். அதற்கு முன்பாகவே உட்கார்ந்து அவசரமாக அந்த மண்டையை போட்டு என்ன செய்யறதை ஒடிச்சு எடுக்கிறதோ அல்லது வேகமாக தோலை உரிப்பதோ இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயம். ஏன்னா குர்பானியுடைய நேரத்தில் நம்ம இருக்கிறதுனால இதெல்லாம் யாபகப்படுத்துவதற்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அடுத்த ஒரு நல்ல முறையில் அது இறந்ததற்கு பிறகு அந்த ஆட்டிலே உடம்பு சூடு ஆறுனதுக்கு பிறகு அதை என்ன செய்ய உரித்து கொள்ள வேண்டும். உரித்ததற்கு பிறகு அந்த தோல் மிக முக்கியம். அந்த தோலை என்ன செய்யலாம், ஒன்று மதரசாக்களுக்கு அதை பள்ளிவாசல் ஜமாத்துகள்கிட்ட ஒப்படைச்சிடலாம், இல்லை ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம். அந்த தோலை யாருக்கும் கூலியாக கொடுக்கக்கூடாது, அல்லது அந்த தோலை நம்ம விற்று அந்த காசை நம்ம சொந்தக்காரங்க பயன்படுத்தக்கூடாது. யார் குர்பானி கொடுத்தாங்களோ அவங்க பயன்படுத்தக்கூடாது. கறி அவங்க எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தோல் என்று வரும் பொழுது அது அப்படியே ஏதாவது ஒரு விரிப்பாக செய்து கொண்டு அந்த குர்பானி கொடுத்தவர் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் அந்த தோலை வித்துட்டாரு, அதன் கிரயத்தை வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த கிரயத்தை கண்டிப்பாக தர்மம் தான் செய்ய வேண்டும். ஆக நமது பகுதியில் உள்ள நடைமுறை நம்முடைய ஜமாத்தில் ஒப்படைச்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, வழக்கம் போல் குர்பானி தொழுகை ஜமாத்தில் ஒப்படைச்சிடலாம். அந்த தோலின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். மதரசாவுடைய உணவு தேவைகள் மதரசாவுக்கு பயன்படுத்தலாம், பள்ளிவாசல் கட்டுமானத்திற்கோ பள்ளிவாசலின் மற்ற தேவைகளுக்கோ பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் நிபந்தனை இருக்கிறது. குர்பானியுடைய விஷயத்தில் மிக முக்கியமான நிபந்தனை அதுதான். அப்போ நம்ம ஏழைகளுக்கு என்ன செய்யலாம், சதக்காவாக கொடுக்கலாம், ஏழைகளுக்கு தர்மமாக செய்யலாம்.
யாராவது வர்றாங்க உடம்பு சரியில்லை, மருத்துவ ரீதியான உதவிகளாக செய்யலாம். மற்றபடி மற்ற கட்டுமானத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ அதை பயன்படுத்த முடியாது. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்பானி என்ற ஒரு அமலை ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான். அதற்கு முன்பு அதனுடைய மதிப்பை அறிந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதை சரியான முறை நிறைவேற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.